பக்கத்துல வைங்க. என்னோட சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல ஒண்ணு சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் எங்களுக்கு எப்படி இன்ட்ரோடியூஸ் ஆனானா, எங்க அப்பா ஜென்ரலா எல்லா பஜனைக்கும் போவா. ராகுல் சுவாமியோட தாத்தா, அப்புறம் சங்கர்ராமன், கண்டராமன், நிறைய பேர் இருக்கா. சுப்பராம பாகவதர், காட் ஜெயராமன், அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கா. அவளோட அப்பா முன்னாடிலாம் பஜனை இதுக்கெல்லாம் போயின்னு இருப்பா. அந்த மாதிரி போற கட்டத்துல இவ அப்பா வந்து அப்பதான் தஞ்சாவூருக்கு டிரான்ஸ்பர் ஆகி வந்திருந்தாங்க. வந்தப்பதான் தெரியும் அப்பா இன்ட்ரோடியூஸ் ஆனோம், குருசாமியோட அப்பா. சோ அப்பா அந்த பஜனை எல்லாம் போறப்ப அந்த பஜனை அவரோட பஜனைக்கும் போயிட்டு வந்து ஆத்துல, எப்பவுமே ஆத்துல வந்து மொபைல் போன் இந்த மாதிரி எல்லாம் அப்ப கிடையாது. எல்லாரும் ஆத்துல வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம், எல்லா பஜனையும் எல்லாம் இது பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து இந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்காரு, இன்ஜினியர் ராஜகோபாலன் சொல்லிட்டு. அவர் வந்துட்டு பஜனை பண்றாரு. ஆத்துல எல்லாம் பஜனை நடக்கிறது, ராதா கல்யாணம் எல்லாம் நடக்கிறது, நம்ம போலாம். அவர் நான் ஸ்டாப்பா பாடுறாரு. அத்த மாமி வந்து ராதா அப்படின்னு சொன்னா உடனே இப்படிதான் வரான். உடனே மாமி பாடிடுவா, கண்ணை மூடிண்டு, புக்கு எதுவும் கிடையாது. அப்பா அப்படி சொல்லிட்டு இருந்தா. நாங்க வந்து அப்ப 2ஆம் கிளாஸ், அந்த வெரைட்டி. அப்ப வந்து எங்களுக்கு இந்த பஜனை பத்திலாம் எங்களுக்கு என்னன்னா, பஜனைக்கு கூட்டின்னு போவா. எங்க ராதா கல்யாணம் நடந்தாலும், எங்க பஜனை நடந்தாலும் எங்களை கூட்டின்னு போவா. அங்க எங்க பாட்டி வந்து ஒரு புடவை எடுத்துன்னு வருவா, காட்டன் புடவை. ஒரு இடத்துல போடுவா, நாங்கெல்லாம் பத்துருவோம், இவாலாம் பஜனை கேட்பா. அப்பெல்லாம் பஜனை வந்து விடிய விடிய நடக்கும். டோலோத்சவம் காலையில 4 மணிக்கு தான் முடியும். உடனே கோழி கொத்தி எழுப்பிடுவா. அப்புறமா டோலோத்சவத்துக்கு நைட்டு பஜனை முடிஞ்சு உடனே டோலோத்சவம் பண்ணி எழுப்பிடுவா. அந்த மாதிரி நடக்கும். அந்த மாதிரி இதுல இந்த சத்சங்கமும் நாங்க பார்த்தோம். அப்புறம் ஐயப்பன் பூஜை, ஐயப்பன் இது. அப்புறமா தான் எங்களுக்கு ஐயப்பனே இன்ட்ரோடியூஸ் ஆனார் எங்க ஆத்துல. அது வரைக்கும் பாண்டரங்கன் தான். பாண்டரங்கன், கிருஷ்ணா. எங்க பாட்டி எது செஞ்சாலும் நீங்க சொல்றீங்க அடுப்புல வச்சு சாமி கிட்ட வச்சு நைவேத்தியம் கிடையாது. அடுப்புல வச்சு கிருஷ்ணா நீங்க அர்ப்பிதா அப்படின்றவா. எது கொடுத்தாலும் கிருஷ்ணா நீங்க அர்ப்பிதா, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் சாலிகிராமம் இருந்தது, பூஜை. எங்க பாட்டி விபரீத மடி, பயங்கர மடி. மாத்வா மடிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். மடியான மடி, அவ்வளவு மடி. எங்க பாட்டிய கன்வின்ஸ் பண்ணி மாத்தினது வந்து சாமியோட அப்பா. அப்பதான் சபரிமலைக்குன்னு ஆரம்பிச்சா. ஃபர்ஸ்ட் வருஷம் மலைக்கு போற அப்பா, பெரிய பாதை. அப்ப வந்து இப்ப மாதிரி ஈஸியா எப்ப வேணா மாலை போட்டுக்கலாங்கிறது கிடையாது. எப்ப வேணா நினைச்சப்ப போட்டுக்கலாம், 10 வாட்டி போன் பண்ணலாம், அந்த இதெல்லாம் கிடையாது. லெட்டர் எதுவும் கிடையாது. மாலை போட்டு ஒரு சத்சங்கத்துல சொல்லிடுவார், இத்தனாம் தேதி 48 நாள் விரதம் இருக்கணும். ஸ்ட்ரிக்ட் ஃபாலோ தான். காலையில பச்சை தண்ணி குளிக்கணும், சாயங்காலம் பச்சை தண்ணி குளிக்கணும். பூஜை எல்லாம் புனஸ்காரம் எல்லாம் காலையிலயும் பண்ணணும். காலையிலயும் ஒரு மணி நேரம் சொல்லணும் சோஸ்திரம், சாயங்காலமும் 1 hour சொல்லணும். அதுல எந்த சேஞ்சஸுமே கிடையாது, அதுல சாக்ரிஃபைஸும் கிடையாது. காலையில ஒருவேளை சாப்பாடு, நைட் ஒருவேளை டிஃபன். அது பிகாஸ் ஆஃப் நம்ம வந்து இங்க எப்படி இங்க எதுவுமே கிடைக்காது, ஒருவேளை தான் சாப்பிட முடியும். அதை பழகிக்கிறதுக்கு தான் அந்த 48 நாள் விரதம் அப்படிங்கறது. நான் வந்ததுக்கு அப்புறம் அதை புரிஞ்சுட்டேன். இப்ப எல்லாமே கிடைக்கிறது இங்க. ஆனா ஃபர்ஸ்ட் மாலை போடுறப்ப சும்மாலாம் மாலை போட மாட்டா. நீங்க சபரிமலைக்கு வர ஓகேவா டெஸ்ட் வச்சுதான் மாலை. எங்க பாட்டி கிட்ட சொன்னா, உங்க ஆத்துல மாலை போட போறோம் எல்லாருக்கும், உங்க பையன் முதல் மலைக்கு வர போற, உங்க ஆத்துலதான் மாலை போட போறோம், தீ மிதிச்சுதான் மாலை போடுவோம் அப்படின்னா. எங்க பாட்டி தீமதினா மாரியம்மன் கோவில் எல்லாம் வைக்கிற மாதிரி ஆத்து வாசல்ல பெருசா இங்கேருந்து அது வரைக்கும் நல்ல கட்டைய போட்டு நல்ல தீ போட்டு விட்டு விட்டாங்க. எல்லாரும் ஐயப்பன் யார் யார் மாலை போடுறாலோ எல்லாம் அந்த தீ மிதிச்சு உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் மாலை. இது நிஜம், இது பொய் இல்ல. நான் பார்த்தது. நான் 2ஆவது டிபிஎஸ் நகர், தஞ்சாவூர் டிபிஎஸ் நகர்ல அந்த தீமிதி வந்ததுக்கு அப்புறம் தான் மாலை போடுவார். அந்த தீமிதி மிதிக்காம வந்தான்னா அவளுக்கு மாலை போட மாட்டார். அதுல ஸ்ட்ரிக்ட். அவரோட இதுல வந்து சாமி வந்து 5% தான் ஃபயர்ல இருக்காரு. அதையும் நான் சொல்றேன். அவர் வந்து வந்துட்டாருன்னா யாருமே வந்து எதிர்த்து எதுவுமே பேச மாட்டா, எதுவுமே பண்ண மாட்டா. நான் வந்து அப்பெல்லாம் நாங்க வந்து சின்ன பசங்க, நாங்க ஏறி விளையாடுவோம், அவர் என்ன வேணா சொல்லுவோம், நாங்க ஏறி விளையாடுவோம். ஏன்னா எங்களுக்கு அதை பத்தி தெரியாது. அவர் மற்றவர்கிட்ட பழகிறது வந்து அப்படிதான் இருக்கும். அவர் ஏதாவது ஒண்ணு சொன்னாருன்னா அவ்வளவுதான். அதுக்கு எதுவுமே யாரும் அக்செப்ட் பண்ணாம இருக்கவே மாட்டா. அந்த மாதிரி இருக்கிறப்ப எங்க அப்பா அந்த மாதிரி 3 வாட்டி மலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்பதான்
நான் வந்து 4th படிக்கிறப்ப எனக்கு அந்த சம்மர்ல இந்த கட்டி வரும், அந்த மாதிரி கட்டின்னு நினைச்சுன்னு விட்டா காலில் வந்து ஒரு சின்ன கொப்பளம் இத்தினூண்டு ஆரம்பிச்சது. இந்த இத்தினூண்டு ஓட்டையில தண்ணி வருதுன்ட்டு விட்டோன்னா பெருசா தண்ணி கொட்டுவேன், அந்த மாதிரி ஆயிடுது. விட்டு 1 வருஷம் ஆயிடுச்சு. எவ்வளோ ஒரு ரூபா காயின் அளவுக்கு பெருசா அந்த ஹோல் வந்து ஓட்ட விழுந்துட்டு. அப்படி இருக்கிறப்போ எங்க பாட்டிக்கு ஒண்ணுமே புரியல. டாக்டர், நாட்டு வைத்தியம், என்னென்னமோ வைத்தியம், என்னென்னமோ அந்த மாதிரிலாம் நான் கேள்வியே பட்டதில்லை. மந்திரிப்பு அது இது எல்லாம் போயிட்டு வந்தாச்சு, எதுக்குமே சரியாகல. ஒரு நாள் இன்ஜினியர் மாமா ஆத்துக்கு வந்தப்போ எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. என் பேத்திக்கு கால் இந்த மாதிரி இருக்கு, நிக்க முடியல. அப்பெல்லாம் டெய்லி அசம்பிளி ஸ்கூல்ல, இந்த மாதிரி ஒரு நாள் வீக்லி ஒன்ஸ் அசம்பிளி கிடையாது, டெய்லி அசம்பிளி இருக்கும் ஸ்கூல்ல எல்லாம். நிக்க முடியாது, ஸ்பெஷல் பர்மிஷன், அசம்பிளி நிக்க முடியாது. ஏன்னா நின்னா விழுந்துடுவேன். இப்படி நிக்கிறேன் இவ்வளவு நாளைக்கு நிக்க முடியாது என்னால. ஒரு செகண்ட் தான் நிப்பேன், விழுந்துடுவேன், மயக்கம் போட்டு கிடினஸ் வந்துடும். அவ்வளவு இதுவா வந்து தண்ணி கொட்டிகிட்டே இருக்கும். அப்பா காலையில ஒரு வாட்டி, மத்தியானம் ஒரு வாட்டி, சாயங்காலம் ஒரு வாட்டி அதை கிளீன் பண்ணிட்டே இருக்கணும். இல்லைன்னா பக்கத்துல இவ்வளவு பேர் உட்கார முடியாது. நான் சொல்றது சிரிப்பா இருக்கலாம், நான் பேசுறப்ப எப்படி வேணா இருக்கலாம், ஆனா அதை அனுபவிச்சிருக்கேன் நான். என்னால முடியல. கடைசியில பாட்டி சொன்னா, இந்த மாதிரி இருக்கு, பொன் குழந்தையா போயிட்டா, அதுவும் காலை எடுக்கணும்ன்றாரு டாக்டர், என்ன பண்றதுன்னு தெரியல அப்படி. அப்பா ஒரே வார்த்தை சொன்னார், வாதிராஜ சுவாமி நான் சுபா விஷயம் ஐஷின் போறேன், அவ்வளவுதான். பர்மிஷனோ வரியா எதுவுமே கேட்கல, சரின்னாரு. சொல்லிட்டாரு, ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. 2 வேளை குளிக்கணும், பச்சை தண்ணி தான் குளிக்கணும், ஸ்நானம் பண்ணிட்டு காலையில எல்லா பூஜை பண்ணிட்டு சரணம் போடணும், சாயங்காலம் காலையில 2 வேளை போடணும், அது ஸ்ட்ரிக்டா பண்ணணும்னு சொல்லிட்டாரு. எங்க பாட்டிக்கு பயம், பச்சை தண்ணியில குளிக்கணும்ன்ற கால் இது மாதிரி இருக்கு, என்ன பண்றது, நான் சொன்னதை செய்யுங்கன்ட்டாரு. எங்க பாட்டி அடங்கிட்டா. எங்க பாட்டி யாருக்கும் அந்த மாதிரி இருக்க மாட்டா, ஆனா எங்க பாட்டி சைலண்ட் ஆயிட்டா, சரின்ட்டா. உடனே மாலை போட்டார். விஷு கைஷின் வந்தாரு. விஷு 1980, அதாவது பிருந்தாவன சாமியோட 11வது விஷு, 11வது வருஷம். விஷுக்கு எத்தனாவது வருஷம் கணக்கு பண்றப்ப 11th விஷு. அப்ப என் ஐஷின் வந்தா. அப்ப நிறைய ஊர், நிறைய கோவில் எல்லாமே போனோம். அப்ப ஃபர்ஸ்ட் வந்தோடனே ஆரியங்காவு, அச்சங்கோவில், குளத்துப்புழா, கொச்சின், சோட்டானிக்கரை எல்லா ஊரும் போயிட்டு எல்லா கோவில் கழிச்சுன்னு போயிட்டு பம்பால, அப்ப சபரிமலையில ஒரு 3 days ஸ்டே பண்ணோம். மேல பம்பால ஒரு நாள் இருந்துட்டு மேல போய் சபரிமலையில நான் இந்த திருண்டு இருந்தேன்னா அந்த மைத்திரி மாதிரி இருப்பேன், ஓடிண்டே இருப்பேன், நிக்க மாட்டேன். அங்க கால் வலினதுதான். சபரிமலைக்கு போறப்ப இங்க இந்த மாதிரி 2 பேரா பிரிச்சு விட்டுருவோம். நீங்க இவங்களோட வாங்கோ, இந்த இடத்துல அசம்பிள் ஆகணும், இந்த இடத்துல அசம்பிள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பிரிச்சு விட்டுடுவோம். அந்த மாதிரி பிரிச்சு விடுறப்போ நான் வந்து வெங்கட்ரமணின்னு சொன்னார் இல்லையா, எங்க கசின் தான், குருபிரசாத்தோட மாமா. அவரோட என்ன விட்டுட்டா. சொல்லிட்டாரு, அப்பாச்சி மேடை இப்பாச்சி குழியில நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அந்த இடத்துல நின்னோம். அப்புறம் எல்லாரும் சேர்ந்தோம். ஏதோ உருண்டை கொடுத்தா, இந்த பக்கம் 2 அந்த பக்கம் 2 போடணும்னு சொன்னா போட்டேன். எனக்கு வந்து எதுக்கு என்ன எதுவும் தெரியாது. போடுன்னா போட்டோம். எட்டி பார்க்கலாமா, எட்டி பார்க்க கூடாதுன்னா அங்க இருந்து பூதம் வரும்னா ஒருத்தர். எனக்கு அதெல்லாம் தெரியாது. போட்டோம். அப்புறம் கிளம்புனா. சரி எல்லாம் வாவா கிளம்புங்கோ அப்படின்ட்டா. எல்லாரும் அங்க உச்சியில நில்லுங்கன்ட்டா. சரின்ட்ட. எங்க இவர் சாமி வந்து சுபாமாலிபுரத்தை சொன்னால, அந்த மாதிரி எனக்கு அத்தை பையன் தான் இருந்தாலும் அவர் எப்படி நைஷின் போவனா, வா நட. அப்ப இருமுடி வந்து இந்த மாதிரி ஒரு தேங்காய் பின்னாடி ஒண்ணுமே காலி அந்த மாதிரி இருக்காது, வெறும் மாலிபுரத்து இந்த தேங்காய் மட்டும்தான் இருக்கு. அப்ப அப்படி கிடையாது, சமையல் சாமான் எல்லாமே இருக்கும். சமையல் சாமான் எந்தெந்த முடியில போட்டிருக்காலும் பின்முடியும் வெயிட்டா இருக்கும். இந்த டவுட் நான் அப்பா கிட்ட கூட கேட்டேன். எங்க அப்பா கிட்ட, ஏன்பா எல்லாரும் இருமுடி எடுத்துன்னு வரா, இத்தினூண்டா எடுத்துன்னு வரா, நம்ம இருமுடி மட்டும் ஏன்பா இவ்வளோ பெருசு இருக்கு அப்படின்னு கேட்டேன். இல்ல நம்ம பின்முடியெல்லாம் எடுத்துன்னு போறதுனால சாமான் இருக்கு, அதனால அப்படி இருக்கு அப்படின்னாப்பா. அது அப்படியே போயிட்டு நேரம் அங்க போய் நின்னுட்டோம். எங்க அப்பா கடைசியில வர. அப்ப அந்த பாத்திரத்தெல்லாம் மூட்டை கட்டி வேஷ்டி போட்டுட்டு எல்லாரும், சண்முகசாமி இவர் எல்லாருமே, சோடாசாமி எல்லாரும், சோடாசாமியும் சொல்லக்கூடாது, அவரும் பாத்திரம் அடுப்பு எல்லாமே தூக்கின்னு வரணும். எல்லாமே சோடாசாமியும் அவ மிஸ்ஸஸ் எல்லாரும், நாங்க ஒரு 15 பேர் ஏதோ போனோம். எல்லாத்தையும் எல்லாரும் தூக்கின்னு வருவோம். அவெல்லாம் கீழே கடைசியா வந்துட்டு இருக்கா. நாங்க வந்து முன்னாடி 2 பேர் பிரிச்சு விட்டோம், மேல போயிட்டோம். எங்களுக்கு தெரியாது. சபரி பீடத்தை தேங்காய் உடைச்சிட்டு நிக்க சொன்னாங்கிறது எங்க காதுல விழல, இந்த சரணகோஷத்துல விழல. நாங்க போயிட்டு சபரி பீடத்துல தேங்காய் உடைச்சிட்டு நேரா ஏறிட்டோம். மேல போய் அந்த உச்சியில நின்னுட்டோம். இவாலாம் சபரி பீடத்தை எங்களை காணும்னா நாங்க ஏறவே யாருமே, நாங்க கிராஸ் என்ன எல்லாருக்கும் முன்னாடி நாங்க ஏறிட்டோம். யாரும் எங்களை பார்க்கல. வரலன்னு அங்க ஒரே சலசலப்பு.
அதுக்கப்புறம் அவ அப்பா சொல்லிட்டாலாம், அவெல்லாம் போயிருப்பா, எல்லாரும் அங்க நடம சன்னிதானத்துல பாத்துக்கலான்ட்டு. நேர சன்னிதானத்துக்கு வந்தா அங்க எல்லாரும் வர்றப்ப இந்த மாதிரி இப்ப கிடையாது, ஸ்டெப்ஸ் இந்த நடப்பாதை எதுவுமே கிடையாது. அப்ப அந்த இங்கேருந்து பார்த்தா அந்த உச்சியில் அங்க தெரியும் அந்த மரத்துக்கிட்ட நிக்கிறது. அவ வந்துட்டா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் எல்லாரும் கொஞ்சம் இதா அப்புறம் வந்து டோஸ் விட்டாரு அவ மாமாவை, செம டோஸ். சபரி பீடத்துல நிக்க சொன்னோம், ஏன் நிக்காம நீ அவளை கொச்சி அழிச்சின்னு வந்த, நாங்க அங்க எங்களால எங்களுக்கு இவ்வளவு டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நல்லா விட்டாரு டோஸ். ஆனா இதெல்லாம் நான் பார்த்திருக்கேன், இது வரைக்கும் நான் சொன்னதில்லை. அந்த மாதிரி இருக்கிறப்போ அங்க வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நாங்க எல்லாம் போயிட்டு 18 படி ஏறினோம். 18 படி வந்து இந்த மாதிரி கிடையாது, கல்லு. தேங்காய் வந்து சைட்ல எல்லாம் உடைக்கிறது கிடையாது, படியில உடைப்பான். அந்த இளநீ இந்த சிப்ப அந்த இதெல்லாம் இருக்கும், அதுலதான் ஏறி போனோம். அந்த அனுபவம் ஒரே ஒரு வாட்டி எனக்கு அவ அப்பாவால கிடைச்சது. போயிட்டு எல்லாம் முடிச்சு எல்லா யாத்திரையும் முடிச்சு லாஸ்டா பழனி வந்து நிறைய ஊர் போனோம், எல்லாம் முடிச்சு பழனி வந்துட்டோம். வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்தா ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வந்தோன்னா ஆரத்தி எடுப்பா. ஆரத்தி எடுக்கிறப்போ எங்க அக்கா முதல் வேலையா வாசல்ல நிக்க வச்சுட்டா. இரு ஒரு நிமிஷம் அப்படின்னா, என்னடி பாவடை தூக்கு, என்னடி காலை காமிடி, நீ போனா சரியாயிடும் சொன்னார்ல, காலை தூக்குடி அப்படின்னா. பாவாடை தூக்குனா காலை பார்த்தா இப்ப எப்படி இருக்கும், ஏதோ சர்ஜரி பண்ண மாதிரி அப்படியே வச்சு விட்ட மாதிரி இருந்தது. ஆனா இதுக்கப்புறமா நான் நடப்பேனா, ஏன்னா ஒரு கால் பிராக்சர் ஒரு கால் இந்த மாதிரி இருந்தது, வீக்கா இருக்கும் காலுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இது மாதிரி இருக்கிறன்னா பாத யாத்திரையோ நடக்கிறதோ எங்கேயும் ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் நடக்க முடியாது. நடந்தனா கால் வலி ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துடும். அந்த மாதிரி இருக்கிறது. இப்ப கிரிசாமி புண்ணியத்துல குருசாமி இவர் வந்து விளையாட்டுக்கு சொன்னாரா சீரியஸா சொன்னாரா எனக்கு தெரியாது. சிவன் கஷேத்திரத்துல கலைஞர் மகாதேவன் டெம்பிள் வாசல்ல, அதுவும் எப்படின்னா ரித்துலால பேரனால, இதுக்கும் துபாய்க்கும் கனெக்ஷன் இருக்கு, அதையும் சொல்லிடுறேன் பரவாயில்ல, டைம் எடுத்துண்டா. இது வந்து இல்ல, அதாவது ஐயப்பன் நிச்சயம்ன்றதுக்கு இதெல்லாம் ஒரு ரீசன். இவ வந்து நான் துபாயில இருந்தேன், இவா வந்து ஏப்ரல் மாசம் குழந்தை ஐஷுண்டு போறேன் சபரிமலைக்கு அப்படின்றதுக்கு போகணுன்றதுக்காக என்னை கேட்கறதுக்காக எங்க சிஸ்டரை விட்டு எனக்கு மெசேஜ் அனுப்பி என்னை கேட்டா. அங்கேருந்து நான் பேசினா என் பசங்க சரியா ஆன்சர் பண்ணல. என்னைக்குன்னு மட்டும் டேட்டு கேட்டுட்டேன், ஏதோ 15 சொன்னாடின்னு. அப்ப சரி நான் வந்து பேசிக்கிறேன் ஊருக்குன்னு சொல்லிட்டேன். மார்ச் 1 ஏப்ரல் 1 தான் வந்தேன், 23 ஏப்ரல் 1 வந்தேன் மெட்ராஸ்க்கு. அப்ப வந்தோடனே நான் வீட்டுல ஒரே ஒரு விஷயம் சொல்லி வச்சிருந்தேன், ஏப்ரல் 15 ராதிகா அக்கா, ராகுல், குருசாமி எல்லாம் குழந்தைகள் எல்லாம் அழிச்சுட்டு, குருபிரசாத், மைத்ரி எல்லாரும் போறாலாம், எல்லாம் குழந்தையெல்லாம் போறதாம், எனக்கு கூட ஆசையா இருக்குன்னா. எங்க பசங்க 2 பேருமே பதில் சொல்லல, சைலண்டா விட்டுட்டேன், ஆத்துக்கு வந்துட்டேன். ஆனா தேதி மட்டும் சொன்னேன், ஏதோ 15ன்னு சொல்லியிருந்தேன். வந்துட்டேன் மெட்ராஸ்க்கு வந்து இறங்கிட்டேன். இறங்கினோடனே நெக்ஸ்ட் டே எது பேசினாலுமே நான் சாமி கிட்ட தான் பேசுறது, எது வேணும்னாலுமே. அப்ப ஃபர்ஸ்ட் டே என் பையன் மறுநாள் போன் பண்றான், அம்மா நீ ஏதோ சபரிமலைக்கு ஏப்ரல் போறேன்னு, எந்த டேட்டுன்னா. டக், இவருக்கு தெரியாது, எவாளுக்கு தெரியும், யாருக்குமே தெரியாது. நான் டிக்கெட் புக்ல கியூ பண்ணி இவாலாம் எல்லாம் ரெடி புக்கே ஆயிடுச்சு. சொன்ன 15th ஏப்ரல் தான்ட்டேன் நானும். அந்த டேட்டு தெரிஞ்சு வச்சதுனால 15th ஏப்ரல். சரி ஓகே அப்படின்ட்டு வச்சுட்டான். உடனே இவருக்கு ஃபோன் பண்ணேன், இந்த மாதிரி எனக்கு ஏப்ரல்ல குழந்தைகளோட வரத்துக்கு வேணும்னு. உடனே கியூ கூப்பன் புக் பண்ண, யார்கிட்ட புக் பண்ண சொன்னா தெரியாது, அமிச்சா புக் பண்ணியாச்சு. உடனே ராகுலுக்கு ஃபோன் பண்ணினேன். ராகுலுக்கு ஃபோன் பண்ண, டிக்கெட் இருந்தாதான் புக் பண்ணுவேன், இல்லைன்னா நான் வெயிட் லிஸ்ட்லாம் பண்ண மாட்டேன்ட்டாரு. சொன்னீங்கல்ல சொல்லிட்டாரு, பளிச்சுனே சொல்லிட்டாரு, நீங்க பண்ணுங்க பாண்டுறங்க பாத்துப்பான்னு சொல்லிட்டேன். அப்பயும் அதே தான் சொன்னேன். கரெக்டா டிக்கெட் கன்ஃபார்ம் டிக்கெட் போக வர அதான் அவா கோச்லயே கியூ கூப்பன் புக் பண்ணியாச்சு. ஏப்ரல் இவாளோட நான் போயிட்டு வந்தேன். போயிட்டு வர்றப்ப ரிட்டர்ன் அந்த கலைஞர் கஷேத்திரத்துல நவம்பர் மாசம் 2023ல பாத யாத்திரை போறோம், நீ வர எங்க கூட, நவம்பர் 16th கிளம்புறோம் அம்பாசமுத்திரத்துல இருந்து. நான் விளையாட்டா சிரிச்சுட்டே, எனக்கு நான் ஊருக்கு போனா எப்ப வருவேன்னே தெரியாது, துபாய்க்கு போனா என்னோட ப்ரோக்ராமே எனக்கு தெரியாது, பசங்க அலோவ் பண்ணுவாளா தெரியாது, பாத யாத்திரைக்கு நிறைய குழப்பங்கள் இருந்தது. இருந்தாலும் சிரிச்சுட்டு கண்டிப்பா வரேன் ஷூர் அப்படின்னு சொல்லிட்டேன், சாமி கிட்ட சொல்லிட்டேன். சொல்லிட்டு நான் அப்படி வந்து அந்த இதை சுத்தி வந்து பாக்குறேன், உள்ள ஏதோ விக்கிரகம் இருந்தது. அது என்ன விக்கிரகம்னு எனக்கு தெரியல. பார்த்தேன் ஐயப்பன் மாதிரி இருக்கு.
இவரை கூப்பிட்டு கேட்டது எனக்கு தெரியாதுன்ட்டாரு. அப்புறம் அங்க ஒருத்தரை கூப்பிட்டு இது என்ன விக்கிரகம், அது ஐயப்பன். அப்ப அந்த சன்னதியில அவர் தெரிஞ்சோ தெரியாமலோ என்ன சொன்னாரு நீ வர அப்படின்னு. நானும் சரி விளையாட்டுக்கா சிரிச்சுட்டே சொன்னேன் சரி அப்படின்னு. கண்டிப்பா பாத யாத்திரை நல்லபடியா போயிட்டு வந்தோம். ஆனா பாத யாத்திரை அனுபவத்தை நான் மறக்கவே மாட்டேன். நான் எனக்கே ஒரு சந்தேகம் இருந்தது, இவர் பாத யாத்திரை கூப்பிட்டாரு நானும் வரேன்னு சொல்லிட்டேன். டிக்கெட்டு எனக்கு சந்தேகம் இருந்தது, நானும் வரேன்னு சொல்லிட்டேன் தைரியமா. என்னதான் இருந்தாலும் பாண்டரங்கன் இருக்கான் பாத்துப்பான்னு அதான் சொல்லுவேன் எப்பவுமே. சொன்னாலும் கூட நான் நடப்பேனா, என்னால இவ யாருக்கும் டிஸ்டர்ப் வரக்கூடாது, எங்கேயாவது உட்காண்டேன் உடம்பு சரியில்லை ஏதாவது ஒண்ணுன்னா இவாளுக்கு டிஸ்டர்ப் வரக்கூடாது அப்படின்றத ஒரு தாட் இருந்துட்டே இருந்தது. ஃபர்ஸ்ட் நாள் கொஞ்சம் அப்படி வந்தேன், அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் ட்ரபிள் நாள் அந்த மாதிரி கொஞ்சம், அப்புறம் ஸ்டெடி ஆயிட்டேன் சாமி சொல்ற மாதிரி எல்லாம். ஆனா எதுவே யாரா இருந்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் ஃபுல்லா ஃபெய்த் வைங்க, சாமி சொல்ற மாதிரி நம்பிடுங்கோ. நம்புறது மட்டும் இல்ல, டெய்லி காலையில விளக்கேத்துறப்ப சாமி கிட்ட பேசுங்க. சரணம் போடுறீங்களா, பூஜை பண்றீங்களா, எது பண்றீங்களோ நீங்க பேசுங்க. நீங்க யார்கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அவளுக்கு அது போய் சேரும். அதே மாதிரி நான் பாத யாத்திரை வரேன்னு சொல்லி டிக்கெட் புக் எல்லாம் பண்ணியாச்சு. ஆனா என் பசங்க 2 பேருக்கும் தெரியாது நான் பாத யாத்திரை போறேன்னு. சபரிமலைக்கு போறேங்கிறது தெரியும், பாத யாத்திரை தெரியாது. அது எங்காத்து பஜனை அன்னைக்குதான் ரிவீல் ஆச்சு பசங்களுக்கு. ஏன்னா எங்க சம்பந்தி வந்திருந்தா அன்னைக்கு. சோ அவ எதிர்க்க சாமி சொன்ன உடனே பசங்களுக்கு போச்சு. கேட்டா மறுநாள் போன் பண்ணி, இதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தூரம் தான், ஒரு நாளைக்கு 1 hour தான் நடப்போம், அதுக்கு மேல நடக்க மாட்டோன்ட்டேன். அதுலயும் போய் தான் சொன்னேன். சாமி சரணம், சுவாமியே சரணம் வாங்கிப்போம். ஸோ அதனால எல்லாருமே என்ன நினைக்கிறோமோ கண்டிப்பா நடக்கும். ஆனா எதுவா இருந்தாலும் டெய்லி பேசுங்க சுவாமி கிட்ட. விளக்கேத்துறப்ப பேசுங்க, தயவு செஞ்சு காலையில ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு பேசுங்க. சுவாமியே சரணம் வாங்கிப்போம்.